எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஆடிப்பெருக்குனா என்ன ஸ்பெஷல் அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சின்னதாக ஒரு வீடு, கட்டிப்பிடிக்க புருஷன், அம்மாவை கூப்பிட்டு ஒரு குழந்தை. இன்றைக்கி ஆடிப்பெருக்குன்றதுனால ஈவினிங் போல் பூஜை பண்ணலான்னு தானுங்க ரெடி பண்ணிட்டேன். அதனுடைய கிளிப்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துன்னு இருக்கீங்க. இந்த பூஜை காலையில் பண்ணுறது நல்லது. அதை விட பிரம்ம முகூர்த்த டைமில் இந்த பூஜை நம்ம பண்ணால் அதை விட விசேஷம் இந்த பூஜையில் இருக்குது. ஆனால் நான் இன்றைக்கி காலையில் கொஞ்சம் லேட்டாகவே எழுந்துட்டேங்க. எப்போவுமே சீக்கிரம் இருந்து பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை பண்ணுற ஆள் இன்றைக்கி லேட்டாக எழுந்துட்டேன். சரி பரவாயில்ல, ஈவினிங்காக போல் பூஜை பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆடிப்பெருக்கு அன்னைக்கு தாலிக்கயிறு மாட்டுறது அவ்வளோ நல்லதுங்க. அதுக்கான வேலையை தாங்க பார்த்துன்னு இருந்தேன். இந்த பூஜையில் நான் வச்சு படித்தது முதல்ல வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், தேங்காய், குங்குமம், மஞ்சள், தாலிக்கயிறு, உப்பு, அப்புறம் நாட்டு சர்க்கரை இதெல்லாம் வச்சு தாங்க படைத்தேன். இது எல்லாமே அன்றைக்கே கடையிலேருந்து வாங்கிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர்றது நல்லது. அப்படி முடியலையா, அட்லீஸ்ட் ஒரு உப்பு பாக்கெட்டாவது நம்ம கடையிலேருந்து வாங்கி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும். மகாலட்சுமி வாசம் செய்கிற இடமும் உப்பு தாங்க. அதே போல் நம்ம சமையலறையில் பயன்படுத்துகிற உப்பை எப்போவுமே துடைக்கிற மாதிரி விடாதீங்க. வாழ்க்கையில் எல்லாருக்குமே எல்லாமே கிடச்சிருன்றது தெரியல. நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கோ அதை வச்சு நம்ம சந்தோஷமாக இருந்துக்கணுங்க. நான் கடவுள்கிட்ட கேட்ட விஷயமும் ஒன்று தாங்க. பணம் வேணும், நகை வேணும், சொத்து வேணும், இதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. எனக்குன்னு ஒரு வீடு, எனக்குன்னு ஒரு குழந்தை, அவ்வளோதாங்க. இது போதும். இதுக்கு மேலே நான் கடவுள்கிட்ட கேட்குறது என்னென்னா, என் குழந்தை, என் புருஷன், நான், எங்கள் 3 பேருக்கும் நோய் நொடி இல்லாத வாழ்க்கை கொடுத்தாலே போதுங்க. இன்னொன்று எங்கள் அப்பா அம்மா, இதுக்கு மேலே இருக்கிற லைஃபாவது எங்கள் அப்பா அம்மாவுக்கு நிம்மதியான அமைதியான வாழ்க்கையை கொடுணும் அப்படின்னும் பிரார்த்தனை பண்ணிவிட்டு தாலி கயிறு மாற்ற ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த வீடியோ கிளிப் மட்டும் நான் போடலைங்க. ஏன்னா தாலி வெளியே காட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் இந்த வீடியோ நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுடன் நான் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சவி பிரதி. பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.